SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் BI பண்ணும் பொழுது டேட்டாவை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு பவர் குவரி எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பவர் குவரி எடிட்டர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட்லைன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இல்லை, ஹெட்லைன் கீழே இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் வந்து ஆட் ஆகி கோட் நம்பர் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணிட்டு சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ண முடியாது. நான் ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா பவர் பிஐ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பவர் குவரி எடிட்டர் மூலயமா அதை நம்ம பண்ணலாம். இதில் நம்ம வழக்கம் போல் ஒரு எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸல் ஃபைலை நாம் இப்போ இம்போர்ட் பண்ணிப்போம். நான் இம்போர்ட் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற ஷீட் எல்லாமே காட்டுது. நான் ஷீட் 3 எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே காட்டும் அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் வந்து காலம் 1 காலம் 2ன்னு அதுவே டிஃபால்ட்டாக போட்டுக்குச்சு. பட் இந்த மாதிரி நமக்கு வேண்டாம், இந்த ஹெட்லைன் தான் நமக்கு வேண்டும். இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்தேன்னா அது பவர் குவரி எடிட்டருக்குள்ளே போயிடும், சரிங்களா? இல்லை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம பவர் குவரி எடிட்டருக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுறேன். ஸோ லோட் பண்ணால் இப்போ நம்மளுடைய பவர் பிஐக்குள்ள அந்த டேட்டா வந்து ஓகேங்களா, லோட் ஆகிட்டு இருக்கு. ரைட், அந்த டேட்டா இப்போ இங்கே வந்துடுச்சு. நாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டான்றதை கிளிக் பண்ணோம்னா அங்கே என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே தெரியும், சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே டேட்டா பார்த்துக்குங்க. ஹெட்லைன் வேறு இருக்குது, இது க்ளீனாக இல்லை. ஸோ நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட் குவாரின்னு இருக்குது, அந்த குவாரிக்குள்ளே போயிடுறேன். ஸோ இந்த கொரிக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான மாதிரி ஒரு தடவை எடிட் பண்ணி வச்சுட்டோம்னா அகைன் அண்ட் அகைன் அந்த டேட்டா மாற 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 அதில் ஆட் அடிஷன் டெலிஷன் என்ன ஆனாலும் சரி இதே மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் தேவையில்லை, ஓகேங்களா? இது எல்லாமே எம்டி தான். எம்டிலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லுன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தேவை இல்லை. நான் இதை இப்போ ரிமூவ் பண்ணணும். நான் ரிமூவ் பண்ணுறது இந்த டாட்டை வச்சு ரிமூவ் பண்ணலாம், இந்த நல்லை வச்சு ரிமூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த நல்லை வச்சு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணுங்கள், இந்த ஃபில்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதில் போயிட்டு டஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுங்க. இந்த காலத்தில் வந்துட்டு நல் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்றது நாங்கள் கிளிக் பண்ணி இங்கே நல்லுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த நல்லுன்ற லைன் ரிமூவ் ஆகிடுச்சிங்களா? ஸோ இது ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம பண்ண ஸ்டேஜ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சிங்களா? ஃபில்டர்ஸ் ரோ, இந்த ஃபில்டர் ரோ அப்படின்றது நம்ம இப்போ பண்ண ஒரு ஆக்ஷன். இது வேண்டானா இதை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண ஆக்ஷன் திரும்பவும் டெலீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அகைன் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரியே வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நல்ல வச்சு நம்ம பண்ணலாம், இல்லை இப்போ இந்த டாட்டை வச்சு பண்ணி காட்டுறேன். இப்போ டாட்டுக்கும் அதே நான் என்ன கொடுக்குறேன், டஸ் நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டு இங்கே நானே டாட் போட்டுக்கலாம், இல்லை டாட் செலெக்ஷன் பண்ணலாம். நான் செலெக்ஷன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு இதுதான் ஹெட்லைனாக வேணும், இது ஹெட்லைன் இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், யூஸ் ஃபஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஹெட்டராக மாறிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ அகெயின் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஈஸ்ட்டு சென்ட்ரல் வெஸ்ட்டுன்னெலாம் இருக்குது. நான் இப்போ எனக்கு ஈஸ்ட்டுன்றது வேண்டாம், ஈஸ்ட்டுன்னு இருந்தால் அதை நீ டெலிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன்னா கிளிக் பண்ணி இங்கே டஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து நான் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே செலெக்ஷன் பண்ணலாம், மாறாக டைப் பண்ணலாம். பட் டைப் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் டைப் பண்ணும்போது EAST நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேங்க, கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். பட் இங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, ரைட்டுங்களா? இது கேஸ் சென்சிட்டிவ். எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், இங்கே எந்த ஆக்ஷன் நடக்கலை, கரெக்டுங்களா? ரைட். ஸோ இந்த ஃபில்டர் ரோஸ்ன்றது இப்போது தேவையில்லை, எந்த ஆக்ஷனுமே இங்கே நடக்கலை, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன், ரைட்டா? இப்போ அகைன் நான் உள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸில் டஸ் நாட் ஈக்குவலில் EAST சேம் இங்கே இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள்
ஈஸ்ட்ன்றது போயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், மறந்துடாதீங்க. ரைட். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் கோடெல்லாம் வந்துட்டு என்ன இருக்குன்னா, பிராக்கெட்லாம் இருக்கு. இங்க வந்து ஹைஃபன் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். நம்ம எக்ஸல்ல ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா? டெக்ஸ்ட் டூ காலம் குடுத்து பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு ஃபிளாஷ் ஃபில் மூலமா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்ப்ளிட் காலம்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ரைட்டுங்களா? இத பயன்படுத்தி நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த பிராக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கிறது வேண்டாம். இது தனியா வேணும், இது தனியா வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இங்க வச்சுட்டு ஸ்ப்ளிட் காலம்ல போயிட்டு பை டீலிமிட்டர்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிறேன். எத வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. இங்க நெறைய விஷயங்கள் எக்ஸல்ல இருக்கிற மாரியே இருக்கும். ஸோ நான் பிராக்கெட்ட வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. லெஃப்ட் மோஸ்ட் டீலிமிட்டரா, ரைட் மோஸ்ட் டீலிமிட்டரானா நெறைய பிராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட் சைடுல இருக்கிறதா, இல்ல ரைட் சைடுல இருக்கிறதா அப்படின்ற மாரி இங்க நமக்கு ஒரு பிராக்கெட் குள்ள தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்ல. நான் குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்போ ஓகே குடுத்தா நமக்கு இது தனியா ஆயிடுச்சு, இது தனியா ஆயிடுச்சு. பட் ஒரிஜினல் ஃபைல் நமக்கு இங்க இல்ல. சரிங்களா? இப்போ இது நமக்கு தேவையில்ல. ஸோ ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் குடுத்துருங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இந்த காலம் மட்டும் தான் வேணும். மத்த எந்த காலமும் எனக்கு வேண்டான்னா, அதே ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அதர் காலம்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, எல்லா காலமும் டெலீட் ஆயிட்டு அந்த ஒரு காலம் மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஸ்டேஜ் வேண்டாம். நான் இங்க போய் அந்த ஸ்டேஜ கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே. நமக்கு வந்துடுச்சு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் எனக்கு வேணும். ஓகேவா? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இப்போ அகைன் இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் காலம்னு குடுத்துர்றேன். குடுத்தா நமக்கு இங்க டூப்ளிகேட் காலம் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுல என்ன பண்ணலாம், அந்த ஐஃபன வந்துட்டு நம்ம சேம் அதே மாதிரி நம்மளால இங்க ஸ்ப்ளிட் காலம்ல போயிட்டு பை டீலிமிட்டர் குடுத்து இங்க ஹைஃபன் குடுக்கலாம். ஓகேவா? குடுத்து ஓகே குடுத்தா நமக்கு பிரிஞ்சிரும். ரைட். இத வேற மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸல்ல வந்து ஃபிளாஷ் ஃபில் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ அதே மாரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்க இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன், ஆட் காலம்ல ஃப்ரம் செலக்ஷன் நான் இத செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செலக்ஷன் பண்ணதுக்கு டிபெண்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ண போறேன். ஒரு காலமா கிரியேட் பண்ண போறேன். ரைட்டுங்களா? ஸோ இங்க கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பின் ப்ராடக்ட்னு இருக்கு. நான் இங்க எக்ஸலுக்கு சொல்றேன். எனக்கு வந்துட்டு இந்த மாரி குடு பின்னுன்னு போட்டுட்டு ஒரு என்டர் தட்டுறேன். தட்டுனா இங்க பாருங்க. சேம் அதே மாரி பிஐஎல், பிஇஎன் இது மட்டும் வந்துடுச்சா? இது எனக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஓகே ஆயிடுச்சு. எனக்கு எல்லா இடத்துலயுமே கரெக்ட்டா ஐஃபனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்துடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாரி. நான் இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு நான் என்டர் தட்டுனா, அதே மாரி அது புரிஞ்சுகிட்டு எக்ஸல்ல ஃபிளாஷ் ஃபில் இருக்கிற மாரி இதுல பண்ணி குடுக்கும். இப்ப நம்ம ஓகே குடுத்துட்டோம்னா, இப்ப பாருங்க நமக்கு ஸோ சேம் மெத்தட்ல இங்க வந்துடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாரி நம்ம கிளியர் பண்ணலாம். இது வேண்டான்னா டெலீட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும்னா அப்படியே வச்சிடலாம். நான் இப்ப டெலீட் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இது ரைட்டுங்களா? சரி. இப்போ நாம என்ன பண்றோம்? நான் வந்து அகைன் இங்க சென்ட்ரல்னு இருக்கு. நான் அதையும் டஸ் நாட் ஈக்குவல் குடுக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்ப டஸ் நாட் கன்டெயின் குடுக்குறேன். 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டஸ் நாட் ஈக்குவல்னா நீங்க CENTRAL ஃபுல்லா என்டர் பண்ணணும். ஓகேவா? அத ஈக்குவலா இருக்கணும். அப்படியே அச்சடிச்ச மாரி. அதே டஸ் நாட் கன்டெயின்னா நீங்க வெறும் CEN குடுத்தா கூட ஓகேவா? இங்க CEN குடுத்தா இந்த CEN வரது எல்லாமே டெலீட் ஆயிடும். இப்ப சென்னையா இருந்தாலும் டெலீட் ஆயிடும். சென்ட்ரலா இருந்தாலும் டெலீட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 எழுத்து இருந்தாலே அது ஃபுல்லா டெலீட் ஆயிடும். நம்ம ஓகே குடுப்போம். இப்ப இங்க சென்னை சென்ட்ரல் அப்படின்றது எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சென்ட்ரல்ன்றது இல்ல. ஜஸ்ட் வெஸ்ட் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. ஈஸ்ட் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். சென்ட்ரல இப்போ டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட். நமக்கு இது மட்டும் தான் டேட்டாக்கு வேணும்னா இந்த மாரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம போதுமான அளவுக்கு கிளீன் பண்ணி ஒரு டேட்டாவ வச்சிருக்கோம். எனக்கு இந்த மாரி தான் வேணும் அப்படின்னா இந்த மாரியே இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். எனக்கு சப்போஸ் டேட்டாவ இதில கிளீன் பண்ண மட்டும் தான் முடியுமா? வேற ஏதாவது ஆக்ஷன் புதுசா பண்ண முடியாதான்னு கேட்டா, புதுசாவும் நம்ம பண்ணலாம். இப்ப இங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இது எனக்கு இதோட ஏஜ் வேணும்னா, கிளிக் பண்ணிட்டு இங்க மேல பாருங்க டேட்ன்னு இருக்கு. இதுல ஏஜ்ன்னு குடுத்தா ஒரு காலம் ஆட் ஆகி எத்தன டேஸ் இருக்குன்னு வந்துரும். நான் அகைன் என்ன பண்றேன், இத கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன்ல டோட்டல் இயர்ஸ்ன்னு குடுத்தேன்னா, எத்தன இயர்ன்னு வந்துரும். ஸோ அகைன் நான் இத கிளிக் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா, ரவுண்ட் இருக்கு. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எத்தன டெசிமல் கேட்குது. எனக்கு டெசிமலே வேண்டாம் அப்படின்னு நான் 0 குடுத்தேன்னா, எனக்கு எத்தன வருஷம்னு சொல்லிட்டு வந்துரும். இங்க பக்கத்துல ஒரு காலம் ஆட் ஆகி வந்துடுச்சு.
அப்போ எனக்கு இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் ஏஜ்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வேண்டாம்னா நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் இதில் பண்ண முடியும், டேட்டாவை க்ளீன் பண்ண முடியும். சப்போஸ் புதுசாக நான் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன், ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளால் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்டையும் யூனிட் காஸ்ட்டையும் இங்கே மல்டிப்ளை பண்ணி தான் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மேலாக மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு இந்த காலமே இல்லை, எக்ஸலில் நான் மல்டிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா இதில் டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவர் பியிலே டேரெக்டாக ஃபார்முலா போட முடியும். ஓகேவா? ஸோ நம்ம பவர் குவரி எடிட்டர்லையும் போட முடியும். நான் என்ன பண்ணுறேன், கஸ்டம் காலம், இந்த ஆட் காலமில் கஸ்டம் காலம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே கேட்குது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஃபார்முலாக்கு என்ன நேம். நான் ஃபார்முலா வந்து என்ன பண்ணுறேன், யூனிட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், இன்ட்டு யூனிட் கோடுன்னு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் இன்ட்டு இந்த யூனிட் காஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தா இப்போ இங்கே பாருங்கள் அந்த ஹெட்லைன் ஒன்று வந்துடுச்சு. இந்த ஹெட்லைன் சேஞ்ச் பண்ணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 252. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே 252 சம்திங். ஸோ இப்போ இங்கே கடைசியில் எனக்கு பாயிண்டில் இருக்குது, சில இது பாயிண்டில் இருக்குது, சில இது பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம இப்போ அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, இங்கே டேட்டா டைப்னு இருக்குது, இங்கே எனின்னு இருக்குது, நான் ஓல்டு நம்பர்னு கொடுக்குறேன். கொடுத்தா பாயிண்டருக்கெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே கீப் ரோஸ், டெலிட் ரோஸ், இது எல்லாமே நம்ம இப்போ இங்கே ரிமூவ் பண்ண அந்த மெத்தட் தான். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் ரிமூவ் எரர்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட இங்கே எரர் இல்லை. சப்போஸ் இங்கே எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் எரர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எரர்லாம் ரிமூவ் ஆகிடும். இங்கே நம்மக்கிட்ட எந்த எரரும் இல்லை, ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் இங்கே PILன்னு இருக்குது. ஓகேவா? நான் வந்து PIL இதை ரீப்ளேஸ் பண்ணி KAR அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, PILன்றதெல்லாம் KARனு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளால் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியும். வேல்யூ நம்பராக இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே ஷீட்டோடைய நேம் மாற்றணும்னா கூட ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரீநேம் கொடுக்கலாம், ஷீட் நேம். ஓகேவா? ஷீட் நேம் வந்து சேல்ஸ் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக இங்கே க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்குது. அந்த க்ளோஸ் அண்ட் அப்ளைவை கிளிக் பண்ணிட்டோம்னா இது க்ளோஸும் ஆகிடும் அண்ட் அப்ளை ஆகி பவர் பிஐக்குள்ளே எடிட்லாம் ஆகி மாடிஃபிகேஷன்லாம் ஆகி நம்மளுடைய ஃபைனல் டேட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைனல் டேட்டா எப்படி இருக்குது நம்ம பார்ப்போமா? ஓகேவா? ஃபைனல் டேட்டா அதே மாதிரி நமக்கு ஃபுல்லாக எடிட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இங்கே நீங்கள் டேட் ஃபார்மட் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே வராது. டேட் ஃபார்மட் நீங்கள் இங்கே மேனுவலாக மாற்றணும்னா பவர் பிஐயில் இங்கே டேட்னு இருக்குது, இங்கே ஃபார்மட் இருக்குது, நீங்கள் மேனுவலாக மாற்றுறீங்க. ரைட்? மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பண்ண அந்த BIL ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் KAR ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம டூப்ளிகேட் காலம் போட்டு அதில் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இங்கே இருக்குது. ஓகேவா? காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம பார்த்துட்டோம். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் மேஜரான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மெர்ஜ் குவரின்னு இருக்குது, அப்பெண்ட் குவரிஸ்னு இருக்குது. அதாவது 2 டேபிள் இருக்குன்னா அந்த 2 டேபிளை வந்து மெர்ஜ் பண்ணுறது, அப்பெண்ட் பண்ணுறது. ஸ்பிட் காலம் பற்றி இதில் இருக்கிறது எல்லாமே அதை மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.